இந்தாப்பா பட்னம் வந்தாச்சு, இறங்க. இதுதான் மெட்ராஸா? ஆமா, இதுக்கு மேல போனா சார்ஜென்ட் திட்டிடுவான். ஓடி நடியா போய் சேரு. போலாம் சாராய கடை பக்கமா ஓரங்கட்டு. ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? நீ என்ன ஊருக்கு புதுசா? மெட்ராஸுக்கு தண்ணி கிருஷ்ணாவிலிருந்து கொண்டு வரலாமா காவேரியிலிருந்து கொண்டு வரலாம்னு தெரியாம தவிக்கிறாங்க. அங்க பாரு, அந்த குழாய் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? வீராணத்திலிருந்து தண்ணி கொண்டு வர போட்டது. நீ என்னடானா இங்க வந்து குடிக்க தண்ணி கேட்குற? சில்லறை வச்சிருக்கியா? சோடா தர இல்ல, குடிச்சிட்டு போ. காசு இல்லைங்களே. காசு இல்லையா? இன்னைக்கு சோடா ஓசல் போக வேண்டியது இருக்கு. இந்தா. பன்னீர் சோடா இல்லைங்களா? கேப்படா கேப்ப, வாய் கொப்பளிக்க பன்னீரே கேப்ப. இடம் கொடுத்தா மடம் பிடிக்கிறியே. எந்த ஊரு? பூஞ்சோலை கிராமம். பேரு இனிமே தான் வைக்கணுமா? இல்லைங்க, கௌரி சங்கர். பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட்டணத்துக்கு வந்திருக்கிய, என்ன வேலை பண்ண போற? வேலை வேலை நான் பாடுவேங்க. பாடுவியா? வேலை என்ன பண்ண போறேன்னு கேட்கறேன். நல்லாவே பாடுவேன். நல்லாவே பாடுவேன். புபாவுக்கு என்ன பண்ணுவேன்? சரியான போக்கத்தை பையனா இருக்கான். பாடுவானா, பல்லாங்குழி ஆடுவானா. இந்த மாதிரி வெறும் பையன்கிட்ட வெட்டி பேசிக்கிறதா ஏன் பொழப்பு கட்டு போகும். அங்க போய் உட்காரு போ. காடுகளையும் விட்டு போட்டு வந்துடுறானுங்க. கலெக்டர் தீவம் பார்க்க பட்டணம் தாங்க வேண்டாம். ஆரம்பிச்சிருவீங்களே, போர்டு மாட்டியாச்சு. கட்சி கொடி பறக்க வச்சு சங்க ஆரம்பிச்சிருவீங்க. குழாய்க்கு உரிமை கொண்டாடி போராடுவீங்க. கோர்ட்டு வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு தான் ஆள் இருக்குது இல்ல? எங்கடா ஊர் சுத்திட்டு வர? ஏமா நேரமா குந்திக்கினு. இந்த மெட்ராஸ் பாஷை எனக்கும் தொத்திக்கிச்சு. சும்மா அப்படியே ஊரை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குடா. இளையராஜாவோட மேனேஜரோ அசிஸ்டண்டோ கல்யாணம்னு வந்துட்டு போனாரு. அந்த ஆளு உன்னை ஸ்டுடியோ குறை சொல்லியிருக்காரு. உன்னை சினிமாவில் பாட வைக்க போறாரா இளையராஜா. லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணே, சபால கூட்டம் ரொம்ப வலியுது. உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம். அப்படியாடா? அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கணுமேடா. கடைக்காரர்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு. நீங்க கேட்டா இல்ல நான் சொல்ல போறாரு. இல்லனே சும்மா இருப்பா. ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை 3 நாளா எடுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே, மத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நீங்க சும்மா இருங்கண்ணே, சாவி கொடுங்க. கோவிந்தே, அந்த கூட்டத்தை நான் பார்த்து வந்துடுறேன். டேய், உன் பேச்சை கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலாக தலையில சட்டியை கவுத்துட்டு போறோம். போலீஸ் பிடிச்சது, கையில காசும் இல்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். ஐயோ, சட்டி உடைஞ்சு போச்சே. ஏய்யா, என்ன தைரியம் தான் சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துவீங்க? ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட். சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. ஐயா, அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்ல. வேணா அந்த ஸ்கூட்டரை வச்சுங்க. அண்ணே, இருடா,
நீ ஸ்கூட்டர் கொஞ்சம் பிடிங்க பிடிங்க வாடா வந்துடுறா அண்ணே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. கச்சேரியை கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூலாகும். எப்படி மிருதங்காரன் இந்த பக்கமும் பிடில்காரன் இந்த பக்கமா? அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மனண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும். ச்சே அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாவன். குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் கொடுப்பன கொடுப்பினை இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் சரக்க கலர்ல கலந்து ஊஜாவில வச்சுடுறேன். நீங்க பாடும்போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ. அப்புறம் பாருங்க, அடாடாடாடாடாடா அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க. நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க. டேய் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா? ஜனங்க வந்துட்டாங்களா? விசில் அடிக்கிறாங்க, சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க. இன்னொரு கிளாஸ் ஊத்துறேன். அண்ணா ஏற்கனவே நீங்க 3 கிளாஸ் சாப்பிட்டுருக்கேன், உங்களுக்கு பழக்கம் இல்ல, போதும் கச்சேரி ஆரம்பிங்க. டேய் நான் யாரு? சங்கீத சகலகலா பூசண லோகிதாச பாகவதன். எனக்கு எப்ப பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும். பாட சொன்னா பல்ல கட்டுற பாடியா பாடியா நீங்களே எவ்வளவு வாசிக்கிட்டீங்க? பாகவதரை பாட சொல்லுங்க. பாகவதரை பாட சொல்லுமா? தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் இன்னைக்கு வாங்கினார, அப்பதான் பார்த்தேன். நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது. இப்ப வர போறானே, வந்தா தெரியுது. வந்துட்டேன்டா. என்னடா சொன்ன? கலர்ல சரக்கு கலந்துட்டா வாட வராது, கசப்பு தெரியாது. இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல, உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு. அடிங்க, ஐயோ. 2 ரவுண்டோட நிறுத்திட்டு பாட வேண்டியதானே? 2 ரவுண்டுக்கு அப்புறம் பாட்டே கிட்ட வருது, கை கூச்சா பக்கத்துல வருது. அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது. அடச்சி, எல்லாருமா சேர்ந்து என்ன டீலாவில் விட்டீங்க. போதை இன்னும் தெரியல, எனக்கு ஒரே தலைவலி. தலைவலி நிக்கலன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும். ஐடியாவா சொல்ற நீ? ஐடியா 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 சொல்லுவேனுமே. டேய் நில்லு, நில்லுடா, நில்லுடா, ஓடாத ஓடாத. பட்டு டிஃபன் ரெடியா? அட என்ன இதெல்லாம்? குட் மார்னிங். நீ என்ன பண்ற? உங்க பிரேக்ஃபாஸ்ட். பட்டு பட்டு அவ லீவ்ல இருக்கா. அவளுக்கு யார் லீவ் கொடுத்தது? நான்தா. நீயா? கால் இன்னும் குணமாகல? டாக்டர் கிட்ட காட்டினியா? சூர்யா, ஐம் சாரி. என்னால தானே உனக்கு இந்த சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கு? என் டிஃபனை சாப்பிட போறீங்களே, அதை விடவா? உட்காருங்க. ஐயோ, தலைக்கு மேல வேலை இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுங்க. என்ன? 9 மணிக்கு ஏவி மாறார் தியேட்டர்ல 3 ட்ராக் மிக்சிங் இருக்கு, மறந்துட்டீங்களா? 10 மணிக்கு விஜயா கார்டன்ல பூஜை ரெக்கார்டிங். அப்புறம் 12 மணிக்கு பிரசாத்ல இளையராஜா ரெக்கார்டிங். அங்கேயே ராமார்ட்ஸுக்கு 2 ட்ராக் மிக்சிங் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்க லஞ்ச் சாப்பிடணும். அப்புறம் 2 மணிக்கு மேல டிவில இருந்து ஒரு இன்டர்வியூக்கு வருவாங்க. 4 மணிக்கு மேல எம்எஸ் விஸ்வநாதன், கங்கை அமரன், சங்கர் கணேஷ் மியூசிக்ல 3 சாங் பாடணும். சாயந்தரம் 7 மணிக்கு மேல அதுக்கு மேல எனக்கு வேற வேலை இருக்கு. Just leave me alone in the evenings. Okay? Turn on your heart light, let it shine wherever you go. Let it make a happy glow for all the world to see.
Turn on your hot light. எக்ஸ்கியூஸ் மீ Hi. Young boys. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? How nice. Better. எஸ் இது என்னது? ஸ்காட்ச். எனக்கு அப்படியே ஸ்காட்ச், ஸ்பென்சர் சோடா, ஃபிங்கர் சிப்ஸ். Okay. உங்களுக்கு இன்னொரு லார்ஜ் ஆர்டர் பண்ணட்டுமா? ஒரு பொது இடத்துல அதுவும் பார்க்குள்ள வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற அளவுக்கு damn it, how dare you? உங்களுக்கு என் மேல ஆத்திரமா இல்ல அக்கறையா? ரெண்டுமே அர்த்தம் இல்லாதது. உங்களை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லைனா என்ன கண்டிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பழகுன தோஷத்துக்காக சொல்றேன். ஒரு ஆண் குடிச்சா அவன் தான் அழிஞ்சு போவான். ஒரு பெண் குடிச்சா குடும்ப கௌரவமே அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஆம்பளைங்க அவங்க சௌகரியத்துக்காக சாதகமா அவங்களே சொல்லிக்கிற விளக்கங்கள். யார் குடிச்சாலும் குடிக்கிறவங்க வாழ்க்கை மட்டும் பழகுறது இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்க வாழ்க்கை தான் பழகுது. Cheers. சூர்யா, என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நிறுத்த முடியாம குடிக்கிறீங்களே, இந்த கிளாஸ்ல அப்படி ஒரு சுகம் இருக்குன்னா நான் மட்டும் அனுபவிக்க வேண்டாமா? விடுங்க. hey, get up. Come on. சாரி சங்கர், நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களை டிராப் பண்றேன். நோ, நான் என் கார்லயே போறேன். வேண்டாங்க, நீங்க நிதானம் இல்லாம இருக்கீங்க. வண்டி ஓட்டலாமா? நீ யார் என்ன கேட்க? இத்தனை நாள் உன்னை கேட்டுட்டு தான் குடிச்சேனா, உன்னை கேட்டுட்டு தான் கார் ஓட்டினா? அனாவசியமா நீ வாழ்க்கையில குறுக்கிடுற. உங்க வாழ்க்கை உங்களுக்கு அனாவசியமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? வெரி சிம்பிள், என்ன கார் ஓட்ட விடுங்க. நோ, நான் செத்தே போனாலும் சரி நான் தான் வண்டி ஓட்டுவேன். நான் செத்தே போனாலும் சரி உங்க கூட தான் வருவேன். புன்னாகவராளி ராகம் பாம்புக்கு புடிச்ச ராகம். அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு. ஹரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன். அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான். அண்ணா, உங்க பேரும் லோகிதாசன் தான். அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படியே இந்த கூஜாவாலையே அடிச்சு கொன்னே போடுவேன். எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடி இருக்கேன். அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? புன்னாகவராளி ராகம் அதுக்கு பிடிச்ச ராகம் இல்ல ராஜா. லோகண்ணா, அத போக சொல்லுங்க. நாகராஜா, என் பாட்டுல மயங்கி வந்தவனே போயிருப்பா. இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் புன்னாகவராளி பாடுவேன். அப்பப்ப வர போக இரு. இப்ப போயிருப்பா. போ ராஜா, போம்மா. போ போ ராஜா, போ போ போம்மா, போ. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே பானைக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும். அதனால படம் எடுக்கிறது வாங்கப்பா. பயமா இருக்கு. கணேசா வா, நீயே பாவமா இரு, என்ன பாக்குற வா. டேய் வாடா. இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கச்சேரிக்கு 50 ரூபா வாங்கிக்க. சரியா 9 மணிக்கு பாம்பு விடு. போடா. குட் மார்னிங். ஹலோ பட்டுவா, சங்கர் இன்னுமா எந்திரிக்கல? அவர் காத்தாலே கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாருக்கா. கிராமத்துக்கா? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமில ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் ஊருக்கு போயிடுவாரு. அப்படியா? அவர் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். பத்திரிகை பிரிக்கிறது இவ்வளவு நேரமா? சீக்கிரம் பிரிடா. படிக்கிறதா படிக்கிறேன், கொஞ்சம் சத்தமா படி மாமே. ஒரு 4-5 பத்திரிகை வாங்கிட்டு வந்திருந்தா காலேஜ் பூரா விநியோகம் பண்ணிருக்கலாம். படிடா. அங்க என்னடா ரிசல்ட் பாக்குற மாதிரி கூட்டம்? கிசு கிசு. பத்திரிகையில நம்ம சூர்யாவை பத்தி போட்டிருக்காங்க. பிரபல பாடகர் கௌரி சங்கரை இப்போதெல்லாம் ரெக்கார்டிங் தியேட்டரில் பார்க்க முடிவதில்லையாம். சூரிய பிரகாசமான கல்லூரி மாணவியுடனே அவர் எப்பொழுதும் காணப்படுகிறாராம். இந்த பெரிய இடத்து பெண்ணின் வலையில் விழுந்த பாடகர் தரும் தொல்லையை பட அதிபர்களால் தாங்க முடியவில்லையாம். எல்லாம் அந்த சூரிய பகவானுக்கே வெளிச்சம். ஒரு பொண்ணு ஒரு ஆணோட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினா அதை பத்தி கதை கட்டி விடுறதா? வெக்கமா இல்லடா உங்களுக்கு? நான் கதை கட்டினா பேப்பர் போட்டு படிச்சேன். மாமே,
இவனுக்கு ஏன்டா பத்திட்டு வருதா? அண்ணனுக்கு சூர்யா பத்தி பத்திரிகையில கண்ணாம ஆயிட்டான்ல, அதுல காய்ச்சல். ஏய் டீ இல்லாம எப்படா புகையும்? அதுவும் டீ தான்டா, வதந்தி. புகையாம இருக்குமா? ஏன்டா அவன் இதுக்கு இவ்வளவு உணர்ச்சி சப்படுறான்? மாமே கைட்டிக்கலாம். வேற மாதிரி தட்டி போலாம் வாங்கடா டேய். மிஸ்டர் சுரேஷ், ₹1 கொடுத்து இந்த பத்திரிகை வாங்கி இந்த மாதிரி சில்லி மேட்டர்ஸை படிச்சு ரசிக்கிறது ஒரு மாதிரி பெர்வர்ஷன், வக்ரபுத்தி. நான் நினைச்சா இந்த பத்திரிகை ஆசிரியரையும் பத்திரிகையை சேர்த்தே விலைக்கு வாங்க முடியும். பட் ignoring is the best way to insult. பட் சூர்யா, படிக்கிறவங்கள கொஞ்சம் பேராவது உண்மை நம்புவாங்க இல்லையா? நீங்க நம்புறீங்களா? ச்சே எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா நான் உங்க அபிப்பிராயத்தை மதிக்கிறேன். என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி. నేనే ఈశ్వరుడు, నేనే సృష్టికర్త. ఈ లోకానిక ఎందుకు వచ్చాని తెలుసా? కట్ కట్ కట్. ఏమయ్యా ఈశ్వరయ్య, లోకానికి కాదు, లోకానికి. సారీ సారీ సారీ. వన్ మోర్. என்னங்க சும்மா ஒன்மோர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே? 7:30 மணிக்கெல்லாம் இந்த பாம்பு அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இப்ப மணி என்ன ஆகுது? சீக்கிரமா என் பாம்பை கொடுக்க போறீங்களா இல்லையா? ఒకే ఒక షాట్ కూర్చోండి. உங்ககிட்ட எல்லாம் வந்து என் பாம்பை கொடுத்த பாருங்க. ఒకే ఒక షాట్ కూర్చోండి. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா. టేక్ 18. నేనే ఈశ్వరుడు, నేనే సృష్టికర్త. ఈ లోకానిక ఎందుకు వస్తాను తెలుసా? కట్ కట్ కట్. ఏమయ్యా, లోకానికి కాదు, లోకానికి. அவன் நங்கமியா விளையாடும் தைரியமா, அவன் நங்கமியா விளையாடும் தைரியமா. టేక్ 23. యాక్షన్. నేనే ఈశ్వరుడు. కట్ కట్ కట్. ఏమయ్యా కాదు. சீக்கிரம் பாம்பை கொடுங்கய்யா. ఒకే ఒక షాట్. ஓகே சாட்டுன்னு இருக்கியே. என்ன எல்லாமே தெரியாம விளையாடாதீங்கய்யா. நான் அவசரமா இந்த பாம்பை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ఒకే ఒక షాట్ క్లోజప్. ஸ்டார்ட் கேமரா. నేనే ఈశ్వర్. ராஜரத்னம் பிள்ளைக்கு தோடி ராகம் ஃபேமஸ். மதுரை மணியை இருக்கு, கல்யாணி ரகம் ஃபேமஸ். நம்ம லோகிதாச பாகவதருக்கு புன்னாகவராளி ஃபேமஸ். அவரு புன்னாகவராளி பாடி மேடைக்கு பாம்பு வரலன்னா அதுதான் உலக அதிசயம். ஆமாண்டா, அதனால தான் இன்னைக்கு நீங்க சீரு சிறப்புமா கையில சில்லறையோட இருக்கிறீங்க, நல்ல துணிமணி போடுறீங்க, வாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க. லோகண்ணா உட்காருங்க. நீ சொல்லனா நான் உட்கார மாட்டேனா? ஒரு மரியாதைக்கு தான். சரி சொல்லு. அண்ணா உங்களுக்கு பாம்பு ராசி, அதான் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுறது. லோகனே, பாம்பே கல்கத்தா டெல்லியில இருந்தெல்லாம் கச்சேரி கட்டி கடிதாசி வருதுங்களே, ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டா எப்படி? ஒரு தடவை பாம்பே போயிட்டு வரலானே. பாம்பே போலாம், ஆனா பாம்பு அங்க வருமாங்கிறது சந்தேகம். ஏன் புன்னாகவரளி கேட்டா பாம்பே பாம்பு வராதா? யோ, அது இந்தி பாம்பியா? தமிழ் பாட்டுக்கு வருமோ வராதோ? சாமியோ நான் வந்திருக்கேன். யோ, என்ன எங்கே வந்துட்ட? நீங்க பாம்பு கொடுக்குற வாடகை ரொம்ப. எதுக்கு எங்க வந்த? சாமி, வசூல் என் பாம்புக்கு தான், உன் பாட்டுக்கு இல்ல. ஆகிற வசூல்ல பாதியை என் பாம்புக்கு கொடுத்துடணும். வாடகை பாம்பா? அதானே, பாம்பாவது புன்னாகவராளியாவது. இப்பெல்லாம் புரியுது விஷயம். விஷயம் தெரிஞ்சு என்னடா செய்வீங்க? எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்கல்ல? டேய், பாதி தள்ளன என்ன பண்ணுவேன்? நீ பாம்பு விடுற விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லி உன் மானம் மரியாதை அத்தனையும் வாங்கிடுவேன். எங்களுக்கு பங்கு கொடுக்கணும், இல்ல வெளியே சொல்லிடுவோம். உங்களுக்கும் பங்கா? நான் கச்சேரி முடிச்சிட்டு வரும்போது இவன் தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், இவன் கரும்பு பாலுக்கு சக்கரை ஊத்திட்டு இருந்தான், நீ மணியையர் ஹோட்டல்ல மாவாட்டிட்டு இருந்த. உங்களை எல்லாம் கலைஞர்களாக்குறோம் பாரு, அது ஏன் தப்பு. இனிமே நான் கச்சேரி நடத்த மாட்டேன்டா. நோ மியூசிக்கல் சென்டர், ஒன்லி அக்ரிகல்ச்சர். கோ, எனிபடி கோ 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 கோ.